ஒரு புதிய ஆண்டை தேவனம் கொடுத்து முதலாவது இந்த உயிர்த்தெழுத ஆராதனை பங்கு வருகிற ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். மீண்டும் ஒருவை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இரண்டாவது வசனத்தை. திரளாக பெருக பண்ணுவேன் என்கிற உன்னைங்கிற இடத்துல நம்ம சொல்லும் என்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். மீண்டும் ஒரு முறை சொல்றோம், கர்த்தர் என்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவார்ங்கிற இந்த வார்த்தை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? எல்லாருக்கும் ஒரு பெருகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் நினைச்சுக்கிட்டே இருக்கும். சம்பளம் கொஞ்சம் பெருகுனா நல்லா இருக்குமே, இருக்குமா இருக்காதா? கொஞ்சம் ப்ரொமோஷன் நடந்தா நல்லா இருக்குமே, வீடு கொஞ்சம் பெருசா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, வாகனம் கொஞ்சம் பெருசா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. சில சொல்லுவாங்க, ஐயா சீக்கிரம் இந்த கார் கொடுத்துட்டு கொஞ்சம் பெரிய காரை வாங்குங்க, இந்த வீட்டுக்குள்ளங்கெல்லாம் போகும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் ஒரு பெருக்கம் உண்டு. நம்ம வீட்டில் ஒவ்வொன்றும் பெருகணும்னு ஆசைப்படுகிறோம். சபையில் ஒரு பெருக்க வேணும்னு ஆசைப்படுவோம். அப்போ இந்த ஆசை எல்லாருக்குள்ள இருக்குது. உடனே இப்போ நான் சொல்லிட்டேன், கர்த்தர் சொல்லிட்டாரு இந்த வருஷம் முழுவதும் உங்களை பெருக பண்ணுவேன் அப்படின்ட்டு வெறும் இந்த பெருக்கத்தின் வார்த்தைகளை எடுத்து அடையாளம் காட்டி இப்படிலாம் கர்த்தர் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அது ஒரு மாயான தோற்றம் போல தெரியும். ஆனா ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்னும் பின்னும் நிபந்தனை வைத்திருக்கிறார். நிபந்தனை இல்லாம ஒரு ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னா அந்த வேலைக்கு ஒரு டெஸ்ட் இல்லாம என்ன செய்யாது, அந்த வேலை கிடைக்காது. ஒரு காலேஜில் ஒரு நல்ல சீட்டு, காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்குன்னா அவங்க ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுல பாஸ் பண்ணாம அந்த காலேஜுக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியாது, படிக்க கூட போக முடியாது. வேலைய அப்படிதான். அப்ப எல்லாத்துக்கும் ஒரு நிபந்தனை இல்லாமல் பிளஸ்ஸிங்க தேவன் கொடுக்கிறது இல்லை. ஆனா பிசாசு அப்படி இல்லை, அவன் நிபந்தனை வைக்கிறது இல்லை. அவனுடைய நிபந்தனை என்ன, உன்னை தற்பிரியராக மாற்றி, சுகப்போக பிரியராக மாற்றி, சுயநலவாதியாய் மாற்றி, அதில் ஒன்று ஆசீர்வதித்து அதில் ஒன்று பெருக பண்ணுவான். இது பிசாசுடைய தந்திரம். ஏன் உன்னை அப்படி ஆசீர்வதிக்காது சொன்னா, அந்த வாசல் வழியா போனீங்கன்னா நீ அழகாக உன்னுடைய பிற்காலத்தில், ஒரு மனுஷனுக்கு 2 காலம் இருக்கு. அதாவது மாம்சத்தில் வாழ்கிற ஒரு காலம், மாம்சத்தை அழித்து ஆத்துமாவில் வாழ்கிற ஒரு காலம். அந்த ஆத்துமாவை வேதனை உள்ள இடத்துக்கு கொண்டு வருவதற்காக அவன் இந்த பூமியில நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வதிக்கிறான். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நிபந்தனையோடு உள்ள ஆசீர்வாதங்கள் தான். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி யார் அடையாளத்தை காட்டுறாரு? எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14 கொஞ்சம் வாசிங்க. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து அதுக்கு முந்தின வசனம் கொஞ்சம் வாசிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபோது ஆணையிடும்படி தம்மில் உள்ள பெரியவர் ஒருவனும் இல்லாதபடியினாலே சமத
இந்த வார்த்தை கவனிச்சு பாருங்க. அவர் தமது பேரிலேயே ஒரு ஆணையை இட்டு அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் இந்த வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு கீழே என்ன நிபந்தனை கொடுக்கிறாரு? அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தபடியே அவன் அப்போ வாக்கு தத்துவத்தை கொடுத்தாச்சு. ஆனா கொடுத்த உடனே அந்த வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்கு சொந்தம் இல்லை. இப்ப அது உனக்கு கிடைக்கணும்னா, உனக்குள்ள அந்த ஆசீர்வாதம் உண்டாக வேண்டுமானால் உனக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தில் எல்லாம் நிபந்தனையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது தான் சத்தியம். நிபந்தனையின் அடிப்படையில் கொடுக்கப்படுதான் உபதேசங்கள். நிபந்தனை இல்லாமல் இப்ப நான் இந்த வார்த்தை எடுக்கலாம். கர்த்தர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிக்க வேண்டும். பாருங்கள், யாரையெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்வது ஒரு கோர்வையான ஒரு செய்தியா இருக்கும். அது நமக்கு ஒரு விதமான உணர்ச்சியை உண்டாக்குவதை போல இருக்கும். அங்க மனம் திரும்புதல் அவசியப்படாது, அங்கே நிபந்தனை அவசியப்படாது, அங்கே எந்த விதமான ஒழுக்கங்கள் அவசியப்படாது. அங்கே விருப்பம் மட்டும்தான். இவர்களே ஆசீர்வதித்தால் அதே போல என்னை ஆசீர்வதியும், இவர்களே ஆசீர்வதித்தால் இதை போல ஆசீர்வதியும். ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான், அதே போல நீனும் நானும் செல்வ சீமானா இருக்க வேண்டும். இப்ப இந்த ஆசீர்வாதம் எப்படி நமக்குள்ள உண்டாகுது என்று சொன்னால், அப்ப இங்கே அப்போஸ்தலர் பவுல் எபிரேயருக்கு அதை எடுத்து காட்டும் போது பொறுமை என்கிறதை காட்டுகிறாரு. அங்கே ஆபிரகாமுக்கு காட்டும் போது எப்படி சொல்கிறாரு? டைரக்டா கர்த்தர் பேசுறாரு. 99 வயது, இந்த முதிர்ந்த வயதில் தேவன் அவரோட பேசும்போது, நீ எனக்கு முன்பாக எப்படி நடக்கணும்? உத்தமனாய் நட. அப்போ தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்து பெருகணும்னா ஆபிரகாமிட்ட கர்த்தரை எதிர்பார்க்கிறது உத்தமம். அப்படின்னா அப்போ ஆபிரகாமிட்ட அதுக்கு முன்னாடி உத்தமம் இருந்துச்சுதா? ஆபிரகாமிட்ட உத்தமம் இருந்ததா இல்லையா? கேட்கல. உண்மையா சத்தமா தான் சொல்லுங்களேன். சொல்றது டவுட் இல்லாம இருந்தது அல்லது இல்லை. இருந்ததுன்னு ஒரு கூட்டம் சொல்றீங்க, இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கேட்கல. ஆபிரகாம்கிட்ட என்ன இல்லை? உத்தமம் இல்லை. உத்தமம் இல்லை. அதனாலதான் அந்த வார்த்தை எடுத்து காட்டுறாரு. இப்ப நம்ம பெரும்பகுதி எதை நம்புறோம்? நம்ம அப்படி ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு பழகிட்டதுனால, அப்படியே அதெல்லாம் உள்வாங்கி கொண்டதுனால இப்ப நம்ம மனதில் எதை உண்டாயிடுச்சு? ஆபிரகாம் உத்தமம் உள்ளவர், அவர் உத்தமரா இல்லையாங்கிறத உள்ள போனதானே தெரியும். இப்போ பாஸ்டருக்கு பிரசவம் பண்றாருன்னா இவரு நல்லவரா எங்க வந்து பார்த்தா தெரியும்? எங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க எங்க வீட்டம்மா விசாரிச்சு, அல்லது என் பிள்ளைகளை விசாரிச்சு, அல்லது உங்க தெருவில் வந்து உங்க பக்கத்து வீட்டை விசாரிச்சு நீங்க பார்த்தாதான் நீங்க உத்தமரா ஐக்கியரா யாருன்னு அங்க தெரியும். நீங்க நல்லவரா எவ்வளவு பெரிய ரவுடிகளா? நீ நம்ம வாழ்க்கை நிறையது இங்கேதான் ஒரு மாதிரி இருப்போம். வெளியே போட பெரிய ரவுடிகளா இருக்கிறாங்க. சபையில வந்து அவ்வளவு பரிசுத்தவான்மா இருப்போம். ஆனா யார் என்பது எங்க பார்த்தா தெரியும்? விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிச்சாதான். அதனாலதான் இப்போ அனைவரும் ஒருத்தர் கேட்டாங்க, ஐயா இந்நேரம் தெரியுமா? தெரியும். அந்த பையனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்படியா பையன் அப்படின்னு? என்ன விஷயம்னு? ஒரு அலைன்ஸ் விஷயமா விசாரிக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம்னு, நீங்க சபையில் மட்டும் ஊழியக்காரர் மட்டும் விசாரிக்க வேண்டாம் தயவு செய்து. சபையில் நான் பார்க்கும்போது எனக்கு எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா தான் தெரியும். சபையை பொறுத்தவரை நல்லவர், சபையில போற உத்தமர்கள். ஆனா கொஞ்சம் விசாரிக்கணும்னா கொஞ்சம் அங்க பக்கத்து வீட்டுல போய் விசாரிச்சுடுங்க. கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல போய் விசாரிங்க. அங்கெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. அதனால பாஸ்டர் சொன்னாரு இப்படிலாம் முடிவு எடுத்துறாதீங்க. சபையில ஒரு முகம் இருக்குது, வெளியே இன்னொரு முகம் இருக்குது. அந்த முகத்தை நீ அங்க போய் பார்த்தாதான் தெரியும் இவர்கள் உத்தமர்களா கேடிகளான்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுங்க. அவங்களுக்கு என்ன பாஸ்டர் நீ இப்படி பேசுறீங்க? இப்படி பேசுங்க. நான் இப்படி பேசல, உண்மையான நிலவரத்தை சொல்றேன். நாளைக்கு நீங்க என்ன செய்வீங்க? நான் சொல்றேன், ஐயா இம்மானுவேலை போல ஒரு படத்துறீங்க,
ஒரு பையன் கிடையாது, அவ்வளவு உத்தமம். ஏன்னா இம்மான உண்மையில் அப்படிதான் சபையில. இப்போ இவரு இன்னொரு லைஃப் இருக்குது, வேலையில ஒரு வேலை முகம் இருக்குது, குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்குது. இப்ப எங்க போய் விசாரிச்சு பார்க்க வேண்டிய இருக்குது, நம்ம சில அனுபவம் பார்த்துட்டோம், பார்த்தது நினைச்சேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் போய் நான் சொன்ன உடனே அந்த ஆலோசனைப்படியே அவர் அந்த தெருவில் போய் விசாரிச்சிருக்கிறார். விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஐயா தயவு செய்து ஐயா, நீங்க தான் எனக்கு கடவுள் பாதி, என் பிள்ளைய காப்பாத்திட்டீங்க. நிறைய ஊழியக்காரர்களை விசாரிச்சேன், ரொம்ப நல்ல போயினாங்க. ஆனா நீங்க ஒரு உண்மையான வழியை காட்டினீங்க. நான் தப்பானாலோ எதுவும் சொல்லவே இல்லை, ஏன்னா எனக்கு அவர் தெரியாது, அவர் யாரு எப்படி தெரியாது. ஆனா விசாரிக்க வேண்டியது யாரு? நீங்க கர்த்தரிடத்துல போய் விசாரிச்சிருக்கணும். அடுத்து எங்க வசிக்கிறாங்களோ அங்க விசாரிச்சிருக்கணும். விசாரிச்சோடாரு ஐயா, அங்க போய் விசாரிக்கும் போது ஒருத்தர் ரெண்டு இல்ல, அநேக பேர் இவர்களை குறித்து சொன்ன சாட்சி நல்ல சாட்சி இல்லையா. ஆனா ஊழியக்காரர்கள் சொல்ல சாட்சி நல்லா இருந்துச்சு, சபையில் சில சொல்ல சாட்சி நல்லா இருந்துச்சு. இப்ப அங்க உத்தமம் இருக்குதா? ஆபிரகாம் இடத்துலயும் தேவன் 99 வயசு தரிசனம் ஆகிறாரு. தரிசனம் ஆயிட்டு அவருக்கு இதுலதான் தேவனுடைய வார்த்தைக்கும் மனுஷனுடைய வார்த்தையோட வித்தியாசம். தேவன் அவருக்கு குறைய சுட்டி காட்டல, ஆனா எதை சுட்டி காட்டுறாரு? என்னுடைய மனம் விரும்புறபடி உத்தமனாய் இல்லை, என் பார்வையில் உத்தமனாய் இல்லை ஆபிரகாமே. அதனால நான் இப்பவும் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, நீ உத்தமனா இரு, அதுக்கப்புறம் பாரு, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி உன்னை மிகவும் என்ன செய்வேன், திரளாக பெருக பண்ணிடுவேன். அப்போ உன்னிடத்துல அதிகமா எதிர்பார்க்கிறது என்னது? உத்தமம். உத்தமமா நடக்கிறத தான் பரலோகம் விரும்புது, உத்தமமாய் நடக்கிறதா பரலோக பிதா விரும்புகிறாரு, உத்தமமாய் நடக்கிறதா கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறார். அப்போ உத்தமனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? துணையா நிற்கிறார். அன்னைக்கு 1ஆம் தேதி நான் சொன்னது அது அப்படி ஆசீர்வாதத்தை மட்டும் அப்படி சொல்லிட்டு அப்படி போனேன். இன்றைக்கு அதோட நோக்கம் என்ன? அப்போ ஒரு வாக்கு தத்துவம் அவசியம், ஆனா இந்த வாக்கு தத்துவத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நிபந்தனை இல்லாம, அதான் இந்த வார்த்தை சொன்னேன், நிபந்தனை இல்லாமல் வருகிற ஆசீர்வாதங்கள் பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், நிபந்தனையோடு கொடுக்கிற ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்களையும் என்னையும் உண்டாக்கின தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கும் இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள வித்தியாசம் அது. இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நீங்கள் சுதந்திரத்து கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். அப்போ பாவம் செய்யும் போது ஆத்துமா மரணம் அடையும். ஆத்துமா மறைத்தால் அதற்கு பின்பு ஒரு சர்டிபிகேட் நம்ம கொடுத்துடலாம், நேராக இவர்களுக்கு டோக்கன் கொடுத்துடலாம், நரகத்தை நோக்கி போகிறாங்க என்று. ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், உன் முன்னாடி நான் ஒரு இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை உனக்குரியதுதான், அது உனக்கு சொந்தமானது தான், உனக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணிட்டேன், உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஆனா அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் உனக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, உத்தமம் வேணும். இப்போ ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவன் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு, எல்லாம் உனக்குரியதான், எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை வைத்தாரு, நிபந்தனை இல்லாம தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்லை. அப்போ ஆதியிலிருந்து இன்றை வரைக்கும் தேவன் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். இந்த இடத்தை தான் சபை தவறுகிறது, ஊழியம் தவறுகிறது, ஜனங்கள் தவறி போகிறோம். இது அறியாமல் மூடத்தனமாய் முட்டாள்தனமாய் நம்ம என்ன செய்கிறோம் சொன்னா, உலகத்தானை போல ஆசீர்வாதத்தை நம்ம எடுக்க விரும்புகிறோம், தேட விரும்புகிறோம். அப்போ நிபந்தனை ஏன் வைத்திருக்கிறார்? அப்போ ஏன் எல்லாத்தையும் கொடுத்தவர் ஏன் அந்த ஒரே ஒரு மரத்தை உண்டாக்கி அதை மட்டும் ஏன் தொடாதன்னு சொல்லணும்? நான் ரொம்ப கரெக்டா சொல்லணும், எல்லா மரத்தையும் போல அது ஒரு சாதாரண மரம் தான், நல்ல மரம் தான், நல்ல கனி தான். ஆனா கர்த்தர் கட்டளை வைக்கிறாரு, நீ இதை என்ன செய்யக்கூடாது, தொட வேண்டாம், நிபந்தனை இருக்குது. இவங்களால நிக்க முடியல, அந்த போராட்டத்தை நிக்க முடியல, அந்த சூழ்நிலையை கடந்து போக முடியல. இப்போ போராட்டம் எப்படி வருது கவனிச்சு பாருங்க. தேவன் சொன்ன நிபந்தனையை பார்க்கிறோம், அந்த நிபந்தனைக்கு நேர் மாறாக ஒரு நிபந்தனையை இவன் விதிக்கிறான். இப்ப தேவன் சொல்ற தொடாதே என்று,
ஆனால் சத்துரு கொண்டு வருகிற நிபந்தனை என்ன? தொடு என்று சொல்கிறது. தேவன் அதை புசிக்காதே என்று சொல்கிறார். ஆனா சத்துரு நீ புசி என்று சொல்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ பிசாசு கொண்டு வருகிற எல்லாமே தேவனுடைய திட்டத்துக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் விரோதமான காரியத்தினால் தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அப்ப எந்த இடத்திலும், அதனால்தான் சென்ட் ஜான் சர்ச்சி விசுவாசிகள் யாராக இருந்தாலும் உன்னை குறித்து ஒருவனும் குற்றம் சாட்டாதபடிக்கு ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக, உனக்கு நஷ்டமே வந்தாலும் பரவாயில்லை, உனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருடைய உடன்படிக்கை மாற மாட்டேன், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க நிபந்தனை நான் மாற மாட்டேன், என்ன கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அவர் ஆசீர்வாதத்துக்குள்ள தான் ஐஸ்வர்யம் இருக்கிறது, அதுக்குள்ள வேதனை இருப்பதில்லை. ஆனா பிசாசு கொடுக்கிறதுல ஆசீர்வாதம் லேசாக வரும், இயல்பாக வந்துடும். ஆனா அதுக்குள்ள பிற்காலம் உனக்கு அது துன்பத்தையும் துயரத்தை உண்டாக்கிறோம், அது வேதனை உண்டாக்கிவிடும். அப்ப உத்தமங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அப்போ ஆபிரகாமுடைய கர்த்தரை எதிர்பார்க்கிற, ரொம்ப உத்தமத்தை எதிர்பார்க்கிறாரு. நீயோ அந்த உத்தமத்தில் இராதபடிக்கு ஆபிரகாமே, நீ மனைவியாயுடைய சொல்லை கேட்டு ஆகாரை உனக்கு மனைவியா கொண்டு வந்தது உத்தமமற்ற செயல், அவள் மூலமாக கற்பம் தரித்தது உத்தமமற்ற செயல், பிற்காலத்தில் அது உனக்கு ஒரு முள்ளு, பிற்காலத்தில் அது வேதனை. அப்போ ஆகார் மூலமாக வந்தது ஆசீர்வாதமா? ஆகார் மூலம் வந்தது பெருக்கமா? அப்ப அந்த பெருக்கம் உண்மை என்று சொன்னால் தேவன் இந்த இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ உத்தமனா இரு என்று சொல்லிட்டு அதுக்கு பின்பு உனக்கு உடன்படிக்கை பண்றேன், நீ என்ன செய்ய, இப்பொழுது அவனை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. இப்பொழுது அவனை பருகி பெருக பண்ணுவேன், திரளாக்குவேன் என்கிறாரு. அப்ப அதற்கு முன்னாடி ஆபிரகாம் தரித்திரரா இருந்தாரா? ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே இல்லையா? அப்ப அந்த நாளிலேயே ஆபிரகாம் வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தார்கள், செல்வம் இருந்தது, செழிப்பு இருந்துச்சு. ஆனால் அது என்னது கிடையாது, பெருக்கம் இல்லை. அந்த ஆசீர்வாதம் வேறே. ஆனால் உனக்குள்ளாக நான் ஒரு உத்தமத்தின் நிமித்தம் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், அது சாராள் மூலமாக தான் அந்த ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும். அப்போ அது வரைக்கும் ஆபிரகாமுக்குள்ளும் ஒரு நிறைவு கிடையாது, ஒரு பூரணம் கிடையாது. ஆபிரகாமுக்கு தெரியும், மனைவி பேச்சை கேட்டுட்டோம். இந்த ஸ்திரீ அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் காட்டும். இந்த உலகத்தையும் ஸ்திரீ என்கிற அடையாளத்தில் தான் காட்டுகிறது, சபையையும் ஸ்திரீ என்று தான் காட்டுகிறது. இந்த உலகம் என்கிற ஸ்திரீ மூலமாக வருகிறது, தேவனால் வருகிற ஆசீர்வாதங்கள் அல்ல. இப்போ சாராள் மூலமாக அந்த சொல் வழியாக அந்த வழியை பின்பற்றினபடினால் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிட்டு. இப்போ அப்ப இது ஆபிரகாமுக்கு நிறைவை கொடுத்ததா, மகிழ்ச்சி கொடுத்ததா? மகிழ்ச்சி கொடுக்கல. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், ஆகரை பார்த்துட்டு சாரல் போய் சொல்லுவாங்க, இவா எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கிறா. யார் தொந்தரம்? சில ஆசீர்வாதம் பின்னாடி ஒரு தொந்தரவா மாறிடக்கூடாது. அதனால 2026 இப்பவுமே தெளிவுபடுத்தி காட்டுறோம், உன்னை பிற்காலத்தை நினைச்சிடக்கூடாது. அப்படி ஒரு பிள்ளை பிறந்தாலும் தொல்லைதான் உனக்கு, அப்படி ஒரு வேலை கிடைச்சாலும் தொல்லைதான், அப்படி ஒரு வீடு கிடைச்சாலும் தொல்லைதான், அப்படி ஒரு ஐஸ்வர்யம் இருந்தாலும் தொல்லைதான், அப்படி ஒரு படிப்பு வந்தாலும் தொல்லைதான், எல்லாமே ஒரு பின்னாடி உனக்கு தொல்லைதான் மாறும். அது உனக்கு சந்தோஷம் கூட வேணும், நோட்டில் எழுதி வச்சுக்கிடுங்க. பாஸ்டர் இப்படி உபதேசம் பண்ணாரு, இதுவரை ஒரு நாள் கூட சொன்ன வார்த்தையை கர்த்தர் சொல்லாம நம்ம சொல்றது இல்லை. சபைக்கு தேவன் சொல்றதான் சொல்றோம், சபைக்கு தேவன் சொல்றது. அப்போ நோட் பண்ணி வைத்துக்கிடுங்க. இது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குதா? துன்பத்துக்கும் ஒரு பெருக்கம் இருக்குது, இன்பத்துக்கும் ஒரு பெருக்கம் இருக்குது. உனக்கு துன்பத்தில் பெருக்க வேணுமா, இன்பத்தின் பெருக்க வேணுமா? என்ன பெருக்க வேணும்? இன்பமான சுகமான ஒரு வாழ்வின் ஒரு பெருக்க வேண்டுமானால் அவனின் நிபந்தனைக்கு உட்பட வேண்டும். உத்தமத்தை காத்துக்கொள்ள வேண்டும், உத்தமமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உத்தமமான இருதயத்தை விரும்ப வேண்டும், ஆசையாய் விரும்ப வேண்டும். இந்த சபையை ரெண்டு விதத்துல நடத்தலாம்.
உலகத்தின் ஆசைகளை காட்டி, உலகத்தின் எண்ணத்தை காட்டி நம் ஜனங்களை கூட்ட முடியும். முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அது ஆசீர்வாதம் இல்லை என்று விளங்கும் போதுதான் வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய திட்டம் சித்தம் நிறைவேறும்படியாக காத்திருந்து அவருடைய வார்த்தையின்படியே ஒரு பெருக்கத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம், அந்த வளர்ச்சியை எதிர்பார்க்கிறோம். இப்ப ரெண்டுக்குரிய வித்தியாசம் இருக்கிறதுனாலே என்ன, இந்த உலகம் புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கறது இல்லை. இந்த உலகம் எப்படி சொல்கிறது, சில விஷயம் நம்ம தலைப்பொதுகையா கூட சொல்லுவாங்க, நீ இப்படி செய், இப்படி பண்ணு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நான் கீழ்ப்படிவேன் எல்லா விஷயத்துக்கும். ஆனா எதை எடுத்துக்கொள்ளணுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கொள்ளுவேன். மற்ற எல்லா விஷயத்தையும் அவன் சொல்ற விஷயம் எதிர்த்து நிற்க மாட்டேன், எதிர்த்து வாக்குவாதம் பண்ண மாட்டேன். அப்படியே அமைதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பேன். மனதில் வைத்திருப்பேன், ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாத இதையும் நான் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் நான் பெரியவர்களை கனப்படுத்தணும், அவன் கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுக்கணும், அதையும் நான் செய்திடக்கூடாது. அதுலேயும் நான் உத்தமனா இருக்கணும், அசட்டை பண்ணிடக்கூடாது பெரியவர்களை, அவங்க நான் அதிலே உத்தமமா இருக்கணும். அதே நேரத்தில் தவறான காரியத்தை நான் பின்பற்றிடாதபடிக்கு அதிலே நான் உத்தமனாக இருக்கணும். அதற்கு நீங்க ஆலோசனை. அதனால்தான் எந்த விஷயத்தை நீங்க செய்தாலும் தேவன் உத்தமராகி தேவனிடத்தை ஆலோசனை கேளுங்க, அவருடைய சமுத்திரமே நில்லுங்க. ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்கள், இப்படி செய்கிறார்கள், இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது, எனக்கு அந்த ஆலோசனை கொடுங்க, அந்த கீழ்ப்படிதல் எனக்கு தாருங்க. அது சில நமக்கு புரியாம இருக்கும், புரியாம நம்ம சில விஷயத்தெல்லாம் செய்திருவோம். இது கர்த்தர் செய்த மாதிரி தெரியும், போய் தலைக்கு கொடுத்துருவோம், உனதை ஏற்றுக்கொள்ளுவோம். பின்னால் அது பெரிய சுமையாக மாறும் பாருங்க, பெரிய கஷ்டங்களாக அது மாறும். அதனால ஒரு நாளும் ஆபிரகாமுக்கு நிபந்தனை வைக்கிறாரு, நீ உத்தமன் இல்லப்பா, அதனால உடனே ஆசீர்வதிக்க முடியல. அக்காக ஆபிரகாம் பட்டினியா கிடைக்கல, அவர் தரித்திரம் கிடையாது, செல்வந்தர், பிரபு, சாதாரண மனுஷன் கிடையாது. ஆனா தேவனுடைய பார்வையில உத்தமன் இல்லை, தேவனுடைய பார்வையில் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றவர் அல்ல. இப்பதான் சொல்கிறாரு, ஒன்ன நான் திரளாக பெருக பண்ணுவேங்கிறாரு. ஒரு கேள்வி வருதா வரலையா? இப்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளை பார்த்துட்டு உன்னை திரளாக பெருக பண்ணுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? சார் உடனே கையை தட்டி அப்படியே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நம்ம கை தட்டிட்டு அடையுமா? இப்ப ஏற்கனவே எஸ்தர் தான் எல்லாமே இருக்குது, ஆனா இப்ப சொல்றாரு நான் உன்னை திரளாக பெருக பண்ணுவேன். இப்ப என்ன கேள்வி வரும்? எனக்கு என்னையா குறை? எல்லாமே இருக்குது, ஆனா எப்படி என்ன பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு, திரளாக பெருக பண்ணுவேன். ஒரு கேள்வி வருமோ வராதா? எண்ணங்கள் வருமோ வராதா? அப்போ என் பார்வையில் நான் பெருகினமா தெரியுது, என் பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டமா தெரியுது. ஆனா தேவனுடைய பார்வையில நான் குறைவுள்ளவனாக காணப்படுகிறேன், தேவனுடைய பார்வையில் நான் நல்லவனாக தெரியல. அப்போ உன்னை திரும்ப ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், ஒரு உத்தம ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். உனக்கு நான் மனைவியாய் கொடுத்த சாராள் மூலமாகத்தான் உன் சந்ததி பெருகணும். அப்போ அது பெருக்கம் அல்ல, அந்த பெருக்கத்தை நான் அங்கீகரிக்கல, கர்த்தர் என்ன செய்யல. ஆனா சொன்னார், ஆபிரகாம் கெஞ்சுறாரு, அவன் நிலைமை என்னையா அப்படின்னு, அவனையே ஆசீர்வதிப்போமா. ஆனா கடைசி ஒரு வார்த்தையும் சொல்றாரு, அவன் எப்படி இருப்பான்? வீட்டுக்குள்ள துஷ்ட ஆசீர்வாதம் தேவையா? அதனாலதான் எதையுமே நான் சொல்றது, நீ விரும்பி விரும்பி ஆசைப்பட்டு இச்சித்து வஞ்சித்து இதெல்லாம் சேர்க்காதங்கன்னு சொல்றது, அது இல்லை உடன்படாதீங்கன்னு சொல்றது, அவங்களுக்கு உடந்தையா கூட இராதீங்கன்னு சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற காத்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. அதான் எப்படி எடுத்து காட்டும் போது அழகா எடுத்துக்கிறாரு. ஆபிரகாம் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே இப்போ உடனே ஆபிரகாமுக்கு ஒரு விஷயம் விளங்குது. என்ன விளங்குது? பொறுமை ரொம்ப அவசியம். இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள பொறுமை தான் என்ன விலைன்னு கேட்க வேண்டியதாச்சு. பொறுமைய என்ன விலைன்னு கேட்க முடியும்? 1ஆம் தேதி இப்படியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேம ஆட்டோவில் சம்பவம் நடந்தது. உண்மையில அந்த
நீ பிரசங்கமா பண்றீங்க, உன் முன்னாடி நிக்கிற மாதிரி வந்து அப்படி கெச்சுக்கிற சிங்கமா நிக்கிற பாருங்க. அப்படியே உள்ள அடிமனம் சொல்லுது, நம்ம இயல்பா இருக்கணும், நேச்சுரலாவே இருக்கணும். நம்ம எப்படி அப்படின்ட்டு இந்த போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லுது. இல்லை, சபையாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம இயல்பாவே என்ன செய்யணும், இருக்கணும். அது அப்படியே இருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு போராட்டம். யோசிச்சு பார்க்குறேன், பேசு சத்தம் காதுல இப்பவும் கேட்குது, ஆனா முகம் முன்னாடி வர மாட்டேங்குது. முகம் முன்னாடி வர மாட்டேங்குது. என் பையன் யாரு, அந்த முகம் ஞாபகத்துல வர மாட்டேங்குது. அடுத்து சொல்லுங்க, நான் அதை என்ன செய்துட்டேன், டெலைட் பண்ணிட்டேன் உன் மைண்ட்ல இருந்து. அது உள்ள இருந்துன்னா உன் உத்தமத்தை கெடுத்துரும். அது உன் மைண்ட்ல இருந்துச்சுன்னா உன்னுடைய உண்மையை கெடுத்துரும், உன்னுடைய பொறுமையை கெடுத்துரும். சிலதெல்லாம் தேவன் அப்படி டெலைட் பண்றேன்னா உன் மேல அவ்வளவு கவனத்தை வச்சிருக்கிறாரு, உன் மேல அவ்வளவு அக்கறையை கத்தர வைத்திருக்கிறாரு. நீ உத்தமம் வாழ்ந்துடணும், உண்மையா வாழ்ந்துடணும் அப்படிங்கறக்காக அந்த சாயலையே நான் சொல்றது ஊட்டி குறைச்சிட பேச. அப்படி என்ன பிராக்டிக்கல் அப்படிங்கிறத நேற்று கூட தாம்பரத்து போயிட்டு அப்படி வந்துட்டு இருந்தேன். வந்துகிட்டு இருக்கும்போது என்னடா அந்த பையன் மைண்ட்லயே வரமாட்டேங்கிறானே, அந்த முகம் வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வரேன். அப்படி வந்துட்டு இருக்கும் போதே தான் அடுத்த ஆவியானவர் பேசுறாரு, நான் என்ன பண்ணிட்டேன், அதை டெலைட் பண்ணிட்டேன் மைண்ட்ல இருந்து. அதை நீ பார்த்தா உனக்குள்ள மாம்சம் வேலை செய்யும், கோபம் வேலை செய்யும், நீ பிசாசு திட்டத்தை நிறைவேற்றிடுவா. உன்னை அதுக்கு அழைக்கல, உன்னை பெருக அழைச்சிருக்கிறேன். அப்போ பொறுமை என்பது ஒரு பெரிய பெருக்கம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க ஃபேமிலியில இந்த சக்சஸான ஒரு ஜீவியத்தை செய்ய விரும்புறீங்க? இந்த வெற்றியுள்ள வாழ்க்கை எத்தனை விரும்புறீங்க? இந்த 2026ல நிபந்தனையோடு கர்த்தரோட ஒரு பெருக்கத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு சாட்சியோடு வைத்திருக்கிறாரு. அப்போ பொறுமையை நீ இழந்துட்டேன்னா பிசாசுடைய வேலை செய்யறான்னு அர்த்தம், சத்துருடைய வேலை செய்யறான்னு அர்த்தம். நீ அந்த இடத்துல கூட ஒருவேளை பைந்தாங்கள் நினைக்கலாம், இயலாதவன் நினைக்கலாம், என்ன வேணா நினைக்கலாம். ஆனா நீ ஒரு பெரிய பலசாலி என்பதை, நீ ஒரு பெரிய வல்லமை உள்ளவன் என்பதை, ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யாராம், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க, சர்வ வல்லமை. அந்த வசனத்தை எடுத்து பாருங்க எப்படி பேசுறாரு. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள, எல்லாம் சேர்ந்து சொல்லுமா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சும்மா நான் சாதாரண தேவன் இல்ல, சர்வத்துக்கு வல்லமையுள்ள தேவன். ஆனா அந்த தேவன் சொல்றாரு, நீ எனக்கு என்ன செய்ய, உன் உத்தமத்தை சோதிக்கும்படியான சந்தர்ப்பம் வருப்பான், நீ உத்தமனா இருந்துரு. உன்னை அதிகாரத்தோட கொடுத்துட்டேன், அப்படி கொடுக்கல, உனக்கு வல்லமையை கொடுத்துட்டேன், நீ ஈஸியால ஜெயிக்க முடியும் இல்ல. அதை வசனத்தின்படிதான் ஜெயிக்கணும், வசனத்தின்படிதான் அதை மேற்கொள்ளணும். வசனம் அவ்வளவு அவசியம். அதனாலதான் வசனத்தை நம்ம ஒரு நாள் விட்டு விலகிடக்கூடாது. ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது இது வசனத்தின்படி கரெக்டு தானா, ஒவ்வொரு வசனத்தை பேசும்போதும், இந்த ஒருத்தரிடம் பழகும் போதும், செயல்படும் போதும், ஒரு பொருளை வாங்கும் போதும், விற்கும் போதும் வசனத்தின் அடிப்படையில் என்று வசனத்தை மேற்கோடு காட்டணும், அதை மனதில் வைத்திருக்கணும். வசனம் உள்ள இருந்தாதான் பேசும், உங்ககிட்ட சத்தியம் உள்ள இருந்தா பேசும். இப்ப சில நேரங்கள்லாம் நிறைய வசனத்தை படிப்போம், நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவோம். எதுக்கு பண்ணுவோம் தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன், எதற்காக படிப்போம்?
நான் சாதாரண பேசுறேன், ஓரளவு ஊழிய வாஞ்சையில் இருக்கிறவர்கள். என்ன சாமியா? எதுக்காக? நான் எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்கு இந்த வசனம் தெரியும், இந்த வசனத்தினுடைய அர்த்தம் எனக்கு தெரியும், இதனுடைய நோக்கமும் எனக்கு தெரியும். எடுத்து அவங்களை சொல்லி எல்லாரும் என்ன பார்த்து என்ன நினைக்கிறோம், எவ்வளவு அழகா வசனத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, என்ன அழகா வசனத்தை பேசுறாரு பாத்தியா? பேசுறதுக்கு இல்ல, கிறிஸ்தவம் என்பது வாயினால் வடை சுடுவது அல்ல, செயல், கை கொள்ளுவது. அதான் சொல்றாரு, இந்த வசனத்தின்படி நடக்கிறவன் தான் பாக்கியவான்கிறாரு, இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான்கிறாரு, இதை பேசுறவன் பாக்கியவான் சொல்லல. கேட்கணும், கேட்டு அதன்படி நடக்கணும், அதன்படியே நடக்கிறது. இந்த புது வருஷத்துல ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஃபேமிலியா மாறுவோம், நல்ல ஆவிக்குரிய உண்மை உள்ளவர்களாய் மாறுவோம், ஒரு உத்தமமான ஜனமாய் நாம் மாறுவோம். ஏதோ 10ல் 11 இருக்க வேண்டாம், அப்படி ஒரு பெருக்கத்தை நாம் விரும்ப வேண்டாம், அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டாம். தேவன் உன்னை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அந்த ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட இருந்து யாரும் எடுக்க முடியாது. இந்த உத்தமத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்களேன். ரூத்தையும் நகோமி அம்மாவையும் எடுத்துக்கிடுங்க. இந்த 2 பேர் எல்லாரும் தெரிஞ்சு வசனம் அப்படி சொல்லிட்டு போறேன். இந்த நகோமி அம்மாவுடைய உத்தம குணத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. தன்னுடைய 2 பிள்ளைகள் திருமணம் பண்ணாங்க. 2 பிள்ளைகளோடு அப்படி கணவனோடு தான் அவங்க எஸ்ரீம் வீட்டு போறாங்க. போன இடத்துல சமூகம் வேற மாதிரி ஆச்சுது, பிள்ளைகள் தவறிட்டாங்க, கணவன் தவறிட்டாங்க. இப்ப அவங்க முன்னாடி நிக்கிறது 2 மகள் நிக்கிறாள். இந்த அம்மா நிற்கிறது, இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த உத்தம குணத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. உத்தமமா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி எடுத்து காட்டுற பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் 2 பேரும் இளமையான பிள்ளைங்க, என் வயசு ஆயிடுச்சுது. இப்போ உங்களுக்கு என்னால என்ன செய்ய முடியாது, ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாதம்மா. அதனால நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்க உங்க வாழ்க்கையில வேதனைக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க உங்க தாய் வீட்டுக்கு என்ன செய்திருங்க, போயிருங்க, அவங்க உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்வாங்க அப்படின்னுட்டு இந்த அம்மா சொல்றாங்க. உடனே ஒரு பால் கேட்டுட்டு மாமி சொல்றது என்னதான் நல்ல விஷயம் தானே, அந்த அம்மா செய்தது கரெக்டா தப்பா? உத்தமமான குணம், அது ஒரு உண்மையான ஒரு குணம் அந்த அம்மாட்ட இருந்துச்சு. அந்த உத்தமத்தை, இந்த உத்தமத்தில் உள்ள வித்தியாசத்தை காட்டுறவங்களுக்கு இப்ப இந்த உத்தமமான குணத்தை இந்த அம்மா எடுத்து அப்படி வெளியே காட்டோன்னு அந்த அம்மாவுக்கு அப்படி மேட்ச் ஆகுது. உடச்சுறான், ஆமா மாமி சொல்றது கரெக்டு தான், நான் இப்படியே எப்படி இருக்க முடியும், அப்ப எனக்கு ஒரு லைஃப் தேவை அப்படின்ட்டு உடனே மாமியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அந்த அம்மா போயிட்டாங்க, அப்படியே கடந்து போயிட்டாங்க. அடுத்து ரூத் வர்றாங்க. இந்த அம்மா இந்த உத்தமத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நகோமியுடைய உத்தமம் ஒரு பகுதி இருக்க, ரூத்துடைய உத்தமம் அதை விட சிறப்பா இருக்குது பாருங்க. இந்த உடனே அதனால சொல்றது, நீங்க எல்லாமே நீதி, எல்லாமே நல்லதுன்னு நினைச்சிடாதீங்க, எல்லா விஷயமும் இது ரொம்ப நல்ல விஷயம் தான் நினைச்சிடாதீங்க, எல்லாமே நீதி தான் நினைச்சாங்க, எல்லாம் உத்தமத்திலும் உத்தமம் இருக்குது. அதனால சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், உண்மை உள்ளவன் இன்னும் உண்மையாகட்டும், அன்புள்ளவன் இன்னும் அன்புள்ளவனாய் மாறட்டும். அப்போ இதுக்கு ஒரு எல்கை கிடையாது. பார்த்துடுங்க, நீங்க இதுதான் உத்தமனிட்டு ஒரு முத்திரை போட்ட முடியாது, இதுதான் பரிசுத்தம் ஒரு முத்திரை போட்ட முடியாது, இதுதான் நல்லதுன்னு ஒரு முத்திரை போட்ட முடியாது, அதையும் தாண்டி இருக்கிறது. அப்போ நகோமி தன்னுடைய உத்தம குணத்தை எடுத்து காட்டுகிறார்கள், உத்தமமா எடுத்து சொல்லுகிறார்கள். 2 பேருக்கு முன்னாடி அதை வைக்கிறாங்க, அந்த உத்தம குணத்தை எடுத்து. ஆனா ஒருத்தர் எடுத்துக்கொண்டார்கள் தனக்கு தேவைக்காக. அங்கே ஒன்று உத்தமம், இன்னொன்னு சுயம். சுயம் இப்போ ஒரு வாழ்க்கிறது சுயம் என்னது, சரிதானே, இதை விட்டு நான் விலகி போனால் நாம் நல்லா இருக்கலாம். இப்ப இந்த அம்மாவுக்கு யாரை பத்தி கவலை இல்லை, மாமியார் குறித்து கவலை இல்லை. இங்க பார்க்கிறார், இந்த அம்மாவை பார்த்தா, என்னம்மா நீங்களா உத்தமம், உங்களை விட நானும் தேவனால் உத்தமமாக்கப்பட்டிருக்கிறேன், நானும் கடவுளுக்கு பயப்படுகிறவள், நானும் கர்த்தரை அறிந்திருக்கிறேன்,
ஒருவேளை நான் புறஜாதி, ஆனா என்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தேனோ அன்னையில இருந்துதான் உங்க ஜனம் என் ஜனம், உங்கள் தேவன் என் தேவன், அவர்தான் எனக்கு தேவன், அந்த தேவன் எனக்கு உத்தமத்தை கற்றுக் கொடுத்திருக்காரு என்று இந்த அம்மா பேசுறாங்க. பாருங்க எப்படி பேசுறாங்க, ரொம்ப அருமையா இருக்கு பாருங்களேன். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு பிரிந்து போகிறதை குறித்து கரங்களை தட்டி ஆண்டவன். இப்படி ஒரு உத்தமத்தை ஒரு விசுவாசி ஆமென் சொல்லுங்களேன். இருக்கீங்களா? இப்படி ஒரு உத்தமமான புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள், ஃபேமிலி இருக்கீங்களா? வெளிச்சத்தில் நாங்கள் எதை பார்க்கிறோம்? வெளிச்சம் இருக்குங்க, அந்த வெளிச்சத்துல ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறது. பரிசுத்தம் இருக்குங்க, அந்த பரிசுத்த ஒரு பரிசுத்தத்தை பார்க்கிறது. உண்மை இருக்குங்க, அந்த உண்மைக்குள்ளே ஒரு உண்மையை பார்க்கிறது. நீதி இருக்குது, அந்த நீதிக்குள்ளே இன்னொரு நீதியை பார்க்கிறது. ஸ்பிரிச்சுவல்ங்கிறது தேவனை பின்பற்றுகிறது என்பது பொருளாதாரத்தின் அடிப்படையில் அல்ல, ஆத்மாவின் அடிப்படையில். இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு வசனம் ஒரு வெளிச்சத்தை காட்டுது, இன்னொரு வசனம் அதை விட ஆழமான வெளிச்சத்தை காட்டுது. நம்புறீங்களா நம்பலையா? அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்லும்போது, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. அந்த வெளிச்சத்தை காட்டும் எனக்கு. நான் ஒரு வெளிச்சத்தை நடக்கிறேன், ஏன்னா அதோட வெளிச்சத்தை. இதுதான் தீர்க்க தரிசனம். அதுக்குள்ள இருக்க தீர்க்க தரிசனம் என்ன? தீர்க்க தரிசனம் ஆவிக்குரிய ஜீவியம், அதுக்குள்ள என்ன ஆவிக்குரிய இருக்குது? இப்போ ஆபிரகாம் காட்டுறது ஒரு ஆவிக்குரிய வார்த்தை தான். ஆனா அந்த ஆவிக்குரிய காரியத்தை நியூ டெஸ்ட்மென்ட்ல புதிய ஏற்பாட்டு சபை எப்படி எடுத்துக்கொள்ளணும்? நம்ம எழுத்துப்படியே பிரசவம் பண்ணா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாத்தியா, நான் வேலை செய்யற இடத்துல என்ன ஆண்டவர் இப்படி, இதெல்லாம் ஒரு குப்பை, இந்த பெருமையை பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் ஒரு குப்பையான மேட்ரு. அது கடைசி வரதான் தெரியும் இங்க கொண்டு ஒன்று விடுது அப்படின்னுட்டு. இதெல்லாம் குறித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. இது கடவுளை தேடாதவங்களுக்கும் கிடைக்குது. கிடைக்குதா கிடைக்கலையா? நான் அன்றைக்கு வீடு வாசல் இல்லாம இருந்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு வாசல், ஸ்தோத்திரம், நல்ல விஷயம். அன்னைக்கு ரமானம் இல்லாம இன்னைக்கு எனக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்தாரு. அது உனக்கு மட்டும் கிடைக்கல, தேவனை தேடாத எல்லாருக்கும் கிடைக்குது. தேவனை தேடாத எல்லாருக்கும் கிடைக்குது. ஆனா இதை குறித்து மெனு பார்த்தோன்னு சொன்னா அது உத்தமம் இல்லை, அது பெரிய உண்மை இல்லை. இப்போ உபத்திர காலம், நெருக்க காலம், 3 பேருக்குமே நெருக்கம் இருக்குது. இந்த 3 பேர் நெருக்கத்துல இப்போ இந்த அம்மா பிதாமாதின்னு சொல்றாங்க, பிள்ளைகளே நீங்க தேடிக்கிடுங்க, நீங்க போகலாம், நான் அன்போடு சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி உத்தமா சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா சொல்லிட்டாங்க, உடனே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு, எங்க மாமி மாதிரி ஒரு மாமி வருமா? மாமின்னா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒரு சொல் விளக்கம் வித்தியாசம் இருக்கும். இப்ப எங்க அப்பா கூட பிறந்தவங்கள எப்படி கூடணும்? மாமின்னு கூடுவோம். மாமிங்கிறது வேற, மாமியா இருக்கிறது வேற. ஒரு பெண்ணை எடுத்து அந்த பெண்ணுக்கு அம்மாவுக்கு கூப்பிடுறது அது மாமியார். ஆனா இன்னைக்கு சொல்லுவோம் மாமியார் இல்ல, அம்மா என்று கூப்பிடுவார்கள். ஆனா அம்மா ஒரு கண்டிஷன் போட்டாங்கன்னா அப்ப தெரியும் அம்மாவா. அப்ப இப்ப இன்னைக்கு எல்லாம் ஸ்டைலுக்காக பேசுறோம், ஸ்டைலுக்காக ஜீவிக்கிறோம். இந்த மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம காட்ட நினைக்கிறமே தவிர, ஆனா உண்மையான உத்தமம் அங்க இல்லை. உண்மையான ஒரு நெருக்கடி கொடுத்தாலும், ஒரு நம்ம கண்டிஷனை செலுத்தினாலும், நம்ம அந்த இடத்துல அது உத்தம குணத்தை காட்டணும். அதான் எனக்கு ரூத்துடைய ஹைலைட்டே தான். அந்த அம்மா எப்படி பேசுறாங்க பாருங்க, மைக்கில் வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, உம்மை குறித்து பிரிந்து போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம், என்னோட நீ பேசவே வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீங்க போகும் இடத்தில் நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒவ்வொரு விஷயத்தை அப்படி எடுத்து வைக்கிறாங்க பாருங்க.
உத்தமத்தை எப்படி எடுத்து காட்டுறாங்க? நீங்க என் மேல அக்கறை காட்டுனீங்க, உண்மை. நான் நல்லா இருக்கணும், என் மேல உத்தமத்தை காட்டினீங்க, நல்லது. ஆனா அதை விட மாமியே, உங்க மேல நான் வைத்திருக்க உத்தமத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நான் எப்படி உங்களை அறிந்து வைத்திருக்கிறேன் பாருங்கள். அந்த ஒவ்வொன்னா எடுத்து வைக்கிறவங்க எத்தனை வித வார்த்தையை நம்புறீங்க, எத்தனை நல்லதுன்னு சொல்றீங்க? இவ்வளவுதானா? இந்த வசனத்தின் அடிப்படையில உன் ஃபேமிலியை நீ உருவாக்கி இருக்கிறியா? கட்டமைப்பு எதுல இருக்குது? மாம்சத்திலையா, ஆவிலையா? எதுல குடும்பத்தை கட்டமைக்கிறீங்க? சபை எதுல கட்டப்படுது? கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு எந்த ஒரு மருமகளாவது தன் மாமியாரை பார்த்துட்டு இப்படி சொல்லும், நீ ஒரு மாமியாரா, எனக்கு சொத்து வச்சிருக்கியா, சொகம் வச்சிருக்கியா, என்ன வச்சிருக்கிற? இதெல்லாம் கேவலமான ஒரு சுவாபங்கள், இதெல்லாம் சரியில்லாத சுவாபங்கள். உத்தமத்தை எங்க பார்க்கணும்? சும்மா ஆபிரகாமை பார்த்துட்டு உன்னை பெருக பண்ணுவேன் அப்படி சொல்லல, உன்னை திரளாக பெருக பண்ணி சும்மா சொல்லல. அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை வைத்தாரு, நீ உத்தமனா இரு. அந்த உத்தமனா இருன்னு சொல்லிட்டு வந்து வார்த்தை கொடுக்கிறாரு. இந்த வார்த்தை கொடுக்கிறாரு. இந்த ரூத்தை கவனிச்சு பாருங்க எப்படி. அப்போ 2 பேருக்காக, அப்போ 2 விதமான ஆவிகள். ஒன்று, தனக்கு ஒரு நல்லது நடந்தா போதும், நான் அதோட விலகி இருக்கிறேன், நீ எப்படி வேணாலும் போனிட்டு உள்ள ஒரு அர்த்தம். ஆனா ரூத்துடைய அர்த்தம் அப்படின்னு, நீங்கள் எனக்கு காட்டின உத்தமம் மேன்மையானது, நான் அதை நேசிக்கிறேன், ஆனால் இவ்வளவு உத்தமமான என்னை, உங்களை நான் தாயாக நினைக்கிறது மாத்திரம் இல்லை, உங்கள் மேலும் நானும் உத்தமனாக இருக்கிறேன் என்று அந்த உத்தமத்தை அந்த ஹைலைட்டா எடுத்து காட்டுற பாருங்க. எத்தனை விஷயம் கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. தேவன் புது வருஷத்துக்கு இதான் எதிர்பார்க்கிறார் இடத்துல. இந்த மேன்மையான ஒரு அனுபவத்தை எடுத்து காட்டுறாரு. இப்போ ஆபிரகாம் வந்து ஆண்டவரே நான் ஆசீர்வாதம் கேட்கல, ஆனா ஆபிரகாமுக்கு பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, நான் உன்னை பெருக பண்ண போறேன்ப்பா, எனக்கு அது ரொம்ப ஆசை, உன்னை எப்படியாவது பெரிய இப்ப இருக்க பார்க்க பெரிய ஆளாக்கணும் ஆசை, ஆனா உன்கிட்ட ஒரு குறை இருக்குது, உத்தமம் இல்ல, அந்த உத்தமதப்பா தடையா இருக்குது, நீ அந்த உத்தமத்தை நீ பின்பற்றி பாரு, நீ வேற ஒண்ணும் கேட்க வேண்டியதெல்லாம் இல்லை, தானாக மந்தை பெருகுவதை போல நம்ம சபையை அப்படிதான் பெருக வைப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆமே. இவங்க நம்ம ஒவ்வொருவரையும் உத்தமனமா பார்த்துட்டு நம்ம யாருகிட்ட போய் கர்த்தர் நல்லது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. தானாக நம்ம இடத்தில் உங்க மூலமாக வருவார்கள் என்று நான் கர்த்தரை நம்புகிறேன். ஆமே. உங்க வீட்டு முன்னாடி நீங்க வாழ்ற வாழ்க்கையை பார்த்துட்டு, நீங்க செலுத்துகிறது அன்பு ஜீவியத்தை பார்த்துட்டு, உங்க பின்னாடி சிஸ்டர் எனக்கு சமாதானமே இல்லை, எங்க வீடுல ரொம்ப குழப்பம் இருக்குது, ஆனா நீங்க இவ்வளவு அன்பா இருக்கிறீங்க, இவ்வளவு சமாதானமா இருக்கிறீங்க, உங்க பின்னாடி நாங்களும் வரட்டுமா? எத்தனை நம்புறீங்க? இதாங்க நடக்கணும். இந்த பெருக்கு தான் வரணும். இந்த வளர்ச்சியை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. வேற வளர்ச்சி குறித்து பேசுனீங்கன்னா இவர் பிசாசு கூட்டம். இந்த வளர்ச்சி எதிர்பார்க்கிறாரு. இந்த வளர்ச்சி வந்துன்னா இந்திய தேசத்துக்குள்ள நமக்கு எதிராக யாரும் எழுவாங்க நினைக்கிறீங்க? நீங்க யுத்தம் பண்ணாண்டாங்க, நம்ம சுத்தி இருக்க நிச்சயம் யுத்தம் பண்ணுவார்கள், யுத்தம் பண்ணுவாங்க. கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறாரு. இது அவருடைய ஏக்கம், அவருடைய தாகம். தேசம் இப்படி மாறணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அதுக்கு முதல் படி நம்ம குடும்பம் மாறணும். குடும்பத்துக்குள்ள இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு ஒரு குடும்பம் பின்னாடி வந்து யாராவது சாட்சி சொல்லுங்க. சொல்லுவாங்க 1982 82 இப்ப 2026 இன்னைக்கு நீ யாரு? ஒரு வீட்டுல ஒரு நாள் பேசிருக்கும் போது எடுத்துக்கலாம், அன்னைக்கு நான் கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப நேரம் தப்பல கேட்டுட்டு இருக்கு, மனசு வராது. கேட்டுங்க சார், இருக்கட்டும், இது எப்போ? அன்னைக்கு. இன்னைக்கு உங்க வீட்டை சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க? இன்னைக்கு உங்களை பார்க்கறவங்க என்ன சொல்றாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ஆனா பழைய புராணத்துல விட்டுருங்க, அதை நாளுக்கு நாள் புதிதாகவும் அப்படிதான் சொல்லுது வாசனம். நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். அப்ப இன்னைக்கு இல்லையா? அவங்களுக்கு அதை சொன்ன உடனே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இவைகளெல்லாம் கடந்து வந்துட்டதுனால இப்ப நமக்கு அடுத்த லெவலுக்கு போகணும்னு விரும்புறோம். என்ன எல்கேஜில இருக்க வேண்டாம், என்ன ஹைஸ்கூல்ல இருக்க வேண்டாம், காலேஜ்ல இருந்தா போதுமா? இப்போ பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறேன்ல, எழுத்துபடியான பிஹெச்டி இல்ல, நீ பிரிச்சுவல் பிஹெச்டி மாறு.
உன் குடும்பத்தை அப்படி உருவாக்கு, உன் சந்ததி அப்படி உருவாக்கு. தேவன் அதில் தான் பிரியப்படுறாரு. இவைகள் எல்லாம் ஒண்ணு இல்லாது. இது ரொம்ப பிரிச்சு ரொம்ப படிச்சு கடைசி ஒருத்தரையும் மதிக்காது, கடைசி இது ரோட்டு போயிடும். இது ஒன்றும் அதுக்கேற்ற பெருமையும் மேட்டிமையும் வந்து யாரை மதிக்காது, எல்லாரும் இடத்துலையும் சாபங்களை வாங்கும். ஆனா பிரிச்சல் இருக்குது, எல்லாரும் இடத்துலையும் ஆசீர்வாதத்தை வாங்கும். எதை நம்புறீங்க? குணத்தினால். அதனால குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படி விலை, அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, எப்படி பேசுற பாருங்க. அப்படி விலை முத்துக்களை பார்க்கிலும். இப்ப நம்ம ஓடலாம் முத்துக்கு தானே, ஆனா இங்க என்ன சொல்றாரு? முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டதான். சென்ட் ஜான் சர்ச் அப்படி வரணும் தான் தேவன் விரும்புகிறார். என்ன பாபி சிஸ்டர், அப்படிதானே? அதுக்காக தான் இந்த முத்துக்கை தேடி வரணும் ஜனங்கள். வருவார்கள் தான் ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஊழிய அழைப்பு. அதனால நம்ம எந்த இடத்துலையும் யாரோட காம்ப்ரமைஷன், யாரையும் ப்ளீஸ் பண்ணி அப்படி ஜீவிக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இப்ப ரூத் வந்து தன்னை மேன்மை பாராட்டுறதுக்கு சொல்லல, பிரிச்சல் இதை நேச்சரை எடுத்து காட்டுறாங்க. நீங்க எனக்கு காட்ட உத்தமத்தை பார்க்க நான் 10 மடங்கு உத்தமம் செய்யறேங்க. ஆனா அந்த சொன்னாங்க பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இதோட நான் முடிச்சிடுறேன். உம்மை பின்பற்றாமல் உம்மை குறித்து பிரிந்து போதை குறித்து முதல் கண்டிஷன், நல்ல கவனிங்க. நிபந்தனை எப்படி இருக்குன்னு அதுக்கு தான் சொல்ல வரேன். இதெல்லாம் இதுவரை நான் ரூத்து குறித்து எத்தனை பிரச்சனை பண்ணி இருக்கிறேன், ஆனா இந்த வார்த்தை பேசினது இல்லை. ஆமா இல்லையா? அப்ப இன்னைக்கு ஆவியானவர் பேசுறாருல்ல, அப்ப சபையை நேசிக்கிறேன்னா அவர் இதை பேசுறாரு. ஆமா இல்லையா? அப்ப இப்போ ரூத் வைக்கிற நிபந்தனை பாருங்க. என்ன நிபந்தனை இருக்குது? பிரிந்து போறதை குறித்து என்ன செய்ய வேண்டாம். இந்த நிபந்தனையை எத்தனை ஏற்றுக்கொள்றீங்க? உங்க வீட்டுல இருந்து எத்தனை பிரிஞ்சு போற காரணமா இருந்திருக்கிறீங்க? மனம் திரும்பி இருக்க. உங்களால் உங்க குடும்பத்துல யாரா பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா, நீ உன் மேல சாபம் வராம இருக்கணும்னா மனம் திரும்பி இருக்கு. மனம் திரும்பி இருக்க. கர்த்தர் நம்முடைய எதிர்பார்க்கிற காரியம், பிரிவினைக்கான தேவன் நம்முடைய தேவன் அல்ல, அன்பின் தேவன். நிபந்தனை வைத்திருக்க. உன்னை பெருகப்படணும்னா நீ என்ன செய்ய? இந்த நிபந்தனையில பெருகு. இதை குறித்து என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். இரண்டாவது, நீங்க எந்த இடத்தில் எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள போனாலும் நானும். அடுத்த நிபந்தனை என்னது? நீங்க எங்க போய் தங்குறீங்களோ அங்கே நானும். போதும் சொல்றது கரெக்டு. கொஞ்சம் அப்படி நம்மளை யோசிச்சு பார்ப்போம். இப்போ உங்க வீட்டுக்காரரு கூப்பிட்டு போயிட்டு, அம்மா இது அம்மா நம்ம வீடு, எத்தனை தங்குவீங்க? ஒரு பொண்டாட்டியை வைத்து வாழக்கூட உனக்கு தகுதியே இல்லை. எங்க வீட்டுல எப்படி இருந்து தெரியுமா? நான் அப்படி இருந்தோமா? எனக்கு இந்த வீடா? கேள்வி கேட்பா கேட்க மாட்டோமா? கேட்பா கேட்க மாட்டோமா? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. வரல, சற்று கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது உண்மையா இருக்கணும். அதான் எங்க என் கணவன் போறாரோ, எங்க என் மாமியார் போறார்களோ, அங்கே நானும் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, அடுத்து எப்படி சொல்லுங்க? இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் நினைச்சல. உங்க ஜனெல்லாம் உன் ஜனம் வேண்டாம், ஏன் ஜனம், என் வீட்டாரு. சரி, இதுக்குள்ள போன வேற மாதிரி போகும். சரி, அடுத்து சொல்லுது, உம்முடைய தேவன் தான். நீங்க எப்படி அந்த தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோ அதே போல மாமி நானும் வச்சிருக்கிறேன். உங்க உத்தமத்தை பார்க்கிலும் நான் உங்களிடத்தில் கற்றுக்கொண்ட உத்தமம் அதிகம் அதிகம். அதனால் உங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன். இப்பதான் கத்த சும்மா ரூத்தை பெருக வைக்கல, போவாச சும்மா கத்தர் கொடுக்கலங்க, எஜமான சும்மா மாற்றல. கத்தர் இப்பதான் ரூத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஆமே.
உத்தமம். அப்போ ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் கேட்டது என்னது? உத்தமமாய் என்னை பின்பற்று.